இந்த அரசருக்கு மனைவியாகணும்னா அரசர் வைக்கிற 3 டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகணும். யார் ஒருத்தர் அறிவாவும் புத்தி கூர்மையாவும் திறமையாவும் அதே சமயத்திலும் ரொம்பவே அழகா இருக்காங்களோ அவங்கள தான் அரசர் கல்யாணம் பண்ணிக்கிறவாரு. அதனால இந்த அரசர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 3 வெவ்வேறு ராஜ்யத்திலிருந்து 3 அழகான இளவரசிகள் அரசர் வைக்கிற இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வராங்க. முதல் போட்டி என்னன்னா அரசர் கேட்கிற 3 கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இந்த போட்டியில இந்த 3 இளவரசிகளுமே சரியா பதில் சொல்ல அடுத்த போட்டி ஆரம்பமாகுது. இரண்டாவது போட்டி என்னன்னா யார் ஒருத்தர் அவங்களோட டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்களோட பாடி ஷேப்பா வச்சுக்கிறவங்களோ அவங்க தான் இதுல வின் பண்ண முடியும். அதுக்காக அங்க இருந்த பணியாட்கள் முழுக்க தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒரு மோல்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மோல்டு வழியா கிராஸ் ஆகும்போது அந்த சாதனத்துல பொருத்தப்பட்ட மணிகள்ல இருந்து சத்தம் வரக்கூடாது. அப்படி ஒருவேளை அந்த மணில இருந்து சத்தம் வந்தா அவங்க அந்த போட்டியில இருந்து வெளியேறிடுவாங்க. இப்ப இந்த 3 இளவரசிகளும் அந்த மோல்டு வழியா சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் ஆயிடும். இப்ப 3வது போட்டியும் ஆரம்பமாகுது. ராஜகுரு அரசர்கிட்ட வந்து இந்த 3வது போட்டி ரொம்பவே ஆபத்தானது, அதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா ராஜகுரு சொல்றத அரசர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப 3வது போட்டியும் ஆரம்பமாக அங்க இருந்த பணியாட்கள்லாம் ஒரு மேஜ் மேல 3 கப்ல ஒயினை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்ததா இவங்க கிட்ட இருந்த 3 அடிமைகளை கூட்டிட்டு வந்து அந்த ஒயின் கப்பை ஆளுக்கு ஒண்ணா எடுத்து குடிக்க சொல்ல இவங்களும் அதை குடிக்கிறாங்க. அந்த ஒயினை குடிச்ச அடுத்த செகண்டே அந்த 3 பேர்ல ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துறான். அடுத்து என்ன நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.